ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயங்களுடைய எண்ணங்கள் அதிகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிற்கும். நல்லா இதை தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வரும்போது 1000 காரியம் நினைப்பான், 1000 காரியம் பிளான் பண்ணுவான், 1000 காரியம் திட்டப்படுவான். ஆனா ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நினைத்துக்கிறார் தான் நடக்கும். அவருடைய பிளான்ஸ் படி நீ உன்னை மோல்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கணும். இல்ல யூ வில் நெவர் எவர் கம் டு த வில் ஆஃப் காட். அதுதான் கடைசியில் நிற்கும். இப்போ நான் ஒரு காரியம் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், தமிழ்ல வாசிக்கிறேன். If God by chance would show you the prophetic calendar of destiny and the actual done in your life today, by opening our spiritual eyes, you will sadly see you are stunted, paucity, no ministry, no fruit, but God has kept you alive, though you have not done justice to the blueprint on you. It is not God's problem, you have failed God's expectation. Right? Tamil சொல்லிடுறேன், இது முடிச்சிடுறேன். Arrival of prophecy to you doesn't mean that you will it will start happening to you in the spiritual and the materialistic questing without your involvement. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I tell it in Tamil as well. If you have behaved that way with the total spiritual blindness, knowing about the accountability of the eternity. ஆண்டவர் திடீர்னு உங்களுடைய ஸ்க்ரோல் எல்லாம் திறந்து உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஆள் தெரிஞ்சது. நம்ம மக்கள் இல்லை, ஒன்றும் இருக்காது உள்ள பாசிட்டிவ், ஒன்றும் பிளஸிங் கிடையாது, யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லை, உள்ளத்திலிருந்து புறப்பட ஜீவத்தினால ரபிஷ், ஆல் ஃப்ரூட் ஸ்வீட்ஸ் எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குன்னா உன்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். டோன்ட் திங்க் தட் காட் வில் இமிடியட்லி டூயிங் வித்வுட் யுவர் இன்வால்மெண்ட். ஏன் சில ஆசீர்வாதங்கள் உடனே வந்துடும், சில ஆசீர்வாதங்கள் விட்டு கொஞ்சம் லேட்டாக வரும், சில காலம் லேட்டாக தான் வரும். ரைட்? அப்போது அது ரொம்ப அதில் உன்னுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அவசியம். தேவன் உனக்கு குறித்ததான தீர்க்கதரிசனங்களை காண்பிக்க நேரிட்டால், எந்த அளவு நம் இலக்கினை அடைய வேண்டும் என்று தெரிவித்தால், கிருபையினால் நம் மனக்கண்களை திறந்தால், நீ ஆன்மீக ரீதியாக தரித்திரன், வளர்ச்சியின்மை, கனியின்மை, இதன் மத்தியிலும் தேவன் நம்மை உயிருடன் வைத்திருப்பது, நம்மை குறித்து எழுதப்பட்ட வாழ்க்கையின் சூழலிலும் எதனையும் செய்யாமல் இருந்தால் அது உனக்கு நஷ்டம். ப்ளூ பிரிண்ட் போட்டு அமைச்சிருக்காரு, நீ செய்யணும். ரைட்? நம்பர் 1. அடுத்தது, உன் மேல் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் உனக்கு அனைத்து ஆன்மீக லோக ஐஸ்வர்யமும் தானாக உனக்கு வரும் என்று நினைக்காதே. உன் காலத்தை குறித்து சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆத்ம ஆதாயம் செய்யாமல் ஆவியில் குருடனாய் இருப்பேன். நிச்சயம் உன் நிச்சயத்தை உன் நித்தியம் நிர்விசாரமாய் முடியும். You do all these things, right? Allocate little time to God. Only spend little time in a dark place on Sundays. Someday, God will ask you, because ஒன்றை ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அமைச்சிருக்காரு. இதற்கான காரியங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருவார். ஈவன் மெட்டீரியலிஸ்டிக்லி ஒரு அம்மாவை டாக்டர் ஆக்கினார்னா அந்த அம்மாக்கான அந்த ஐயாக்கான அனுகூலங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. ரைட்? அதில் அவர்கள் கனி கொடுக்கணும். ஒரு இன்ஜினியருக்கும் அப்படிதான், ஒரு டீச்சருக்கும் அப்படிதான். ரைட்? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையெல்லாம் இதாகி போச்சு, ஆண்டவர் எப்படி மாற்ற முடியும்? 3 காரியங்களை அவர் செய்வார். ஒன்று, he will open up the doorway you never knew once there. ஆண்டவர் டொப்புன்னு ஒரு கதவை திறப்பார், அது உள்ள போயிடுவே நீ. 2வது, உன் வனாந்தரத்தை ஆண்டவர் மாத்திடுவார். அடுத்தது, உன்னை வனாந்தரத்திலிருந்து எடுத்துருவார். இன்னைக்கு டாக்டர் வாசித்தாங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகபடி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவித்தார். இது மோசடியுடைய சங்கீதம். உனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நம்ம நாட்டில் வாழணும். சப்போஸ் யூ லிவ் ஃபார் 8 years குட், ரைட்? யூ ஆர் யூஸ்ட் டு மெனி பீப்புள் இஃப் யூ ஆர் a spiritual person. Otherwise, you are living in this world is not right. இப்போ இன்னொன்று சொல்ற பண்ணல, இந்த உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா, everybody who has a capacity to earn money or lead a good life, they have an office. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டாக்டர்னா கிளினிக் வச்சிருப்பாங்க, ஒரு லாயர்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. இந்த மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபீஸ் இருக்கு, அங்கே தான் அந்த லீகல் விங்கே இருக்குது. ரைட்? கன்சல்டன்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. அதே போல ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். ப்ராஃபஸி கிஃப்ட் வேற, ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபட் வேற. ப்ராஃபஸியுடைய கிஃப்ட்னா நம்ம எல்லாம் ஜோம் பண்ணும்போது கை தட்டும் போது சில கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டில் போனால் வராது.
இன்னைக்கு ஒரு தீர்வு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு காலையில் நின்று நீங்கள் தவறாக சொல்லிடுவீங்க. ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படி இல்லை. யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள் டு பீப்புள் ஆன் அ பர்டிகுலர் டே பர்டிகுலர் வே ஸோ தட் யூ வில் கோ அண்ட் மீட் தம். ஏதாவது ஒரு லெவலில் நீங்கள் எந்த ஒரு டார்கெட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் ஏரியாவில் உள்ள ஆளுங்களை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆக்சஸ் இருக்கணும் இல்லையா, இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். சரி, நல்ல கவனிங்க, வேகமாக சில காரியங்கள் சொல்கிறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வின்ஸ் யூ இட் இஸ் டைம் ஃபார் யூ டு வேக் அப். ஈவன் இஃப் யூ ஹவ் லாஸ்ட் சம் இயர்ஸ், God will give you that years and make you more useful for more people. And also, if you are an aged person, you have no other option than to increase your prayer life. நான் உட்கார்ந்து ஜபத்தினால என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க. That's not the way. ரைட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் எசேக்கியேலுக்கு ஆண்டவருக்கு சண்டை. அவன் சொல்கிறான், சார் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றீங்களே, நீங்களே சால்வ் பண்ணிவிடுங்க சார்ன்றான். ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை, எல்லாரும் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் கொடுப்பேன், ஆனால் அவங்க விண்ணப்பம் பண்ணணுன்றாரு. யூ ப்ரே, வேஸ்ட் ஆனால் ஆகிட்டு போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, இதை சொல்லுங்க, அதுங்க சபைக்கு வேர்கள் கொடுங்க, அதை கொடுங்க. ரைட், சரி. நான் இப்போ பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? சரி, இப்போ நான் 3 காரியம் சொல்ல நல்லா கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் சாய்ஸஸ் யூ மேக். நீ என்ன சாய்ஸ் மேக் பண்றத வச்சு தான் உன் எதிர்காலம் இருக்கும். ஸோ ஆஸ் அ கிறிஸ்டியன், வென் யூ நோ ஈவன் அ யங் கேர்ள் ஆர் யங் பர்ன் ஆர் லிஸ்னிங் சம்வேர், உன்னுடைய நெக்ஸ்ட் டைம் இது வரைக்கும் விட்டுரு. நெக்ஸ்ட் டைம் யூ மேக் அ சாய்ஸ் which will have an eternal ramification. You be very careful. Right? You have to be very careful. Number 2, உன்னுடைய சாய்ஸஸ் உன்னை எல்லாரையும் சுற்றி இருக்கவங்கள பாதிக்கும் இல்லையா? ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் வாலிபனாக இருக்கும்போது, ஏன்னா பாலிகேமஸ் இது லீட் பண்ணுறான்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நினைக்கிறது இல்லை. ஆனால் இட் வில் ஹேவ் இட்ஸ் எஃபெக்ட். 3வது பார்த்தீங்கன்னா, at certain things, at some point of life, you can never make a U-turn and come out. வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் it will become so complicated. அப்போது வாழ்க்கையில் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உனக்கு ஆண்டவர் ஒரு வரைபடம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வரைபடத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினவர் அதனுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காரு. Nobody can say God has not given me any potential to fulfill the things that God, right? சரி, இப்போ பாருங்க, நான் ஒரு காரணம் சொல்கிறேன்னா, மனுஷன் நல்லா இருக்கும்போது எதுவுமே நினச்சி பார்க்க மாட்டான் இல்லையா? அவன் பிரச்சனைக்குள்ளாது வந்தது தான். எப்படிப்பட்ட வாழ்க்கைகளை அவன் வாழறான்னு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்கள், நல்ல காரியங்கள் தருவார். ஆனால் நம்ம அந்த டைமில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதோட லைஃப் முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. அக்கௌண்டபிலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வெரி ஃபாஸ்ட் ஆஃப்டர் திஸ். இதெல்லாம் அல்டிமேட்லி எண்டிங் இன்டு சம் சார்ட் ஆஃப் வேனிட்டின்றது அண்ட் வெக்ஸேஷன் ஆஃப் ஸ்பிரிட்ன்றது அந்த நாளில் அவன் தெரியல. கஷ்டப்பட்டு பாடுபட்டு மாட்டிக்கிறான்ல, அப்போ தான் அவனுக்கு எதெல்லாம் தெரியுது. நல்லா தெரிஞ்சுங்க. வாழ்க்கையிலே நல்லா சொல்கிறேங்களுங்க. முதலாவதாக, சம் பீப்புள் லீட் அ டிஸார்டர்லி லைஃப். ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். சிலருக்கு பிசாஸ் பொசிஷன் உள்ளே வந்துங்களேன், அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான், கை தூக்கிடுவான். வீட்டுக்கு போன உடனே திருப்பி ஆண்டவர் மாதிரி தானே 7 பிசாசு வந்துடும். தென் ஹிஸ் லைஃப் வில் பிகம் மோர் டிஸார்டர்லி தென் வாட் இட் வாஸ். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்னன்னா, சுய கௌரவம். சுய கௌரவம்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஈகோ. ரைட்? ஒரு ஆள் இருந்தாங்க, அவன் தாழ்ந்து வரான். ஏன்னா குஷ்ரோகம் இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கா. அங்கே அவன் சொல்கிறான், ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற நதியெல்லாம் க்ளீனாக இருக்குதுடா, இங்கே ஏன்டா சேத்துல குடிக்கிறேன்றான். அவர் ஏன் தடவக்கூடாதுன்றான். இதெல்லாம் சுய கௌரவம், ஈகோ. உனக்கு என்னையா ப்ராப்ளம்? இன்னைக்கு உன்னுடைய குஷ்டரோகம் வந்திருக்கான், மாத்திரான்றானாக்கா ஏன் மக்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? டிஸார்டர்லி. அடுத்தது சுய கௌரவம். 3வது சாக்கு போக்கு சொல்கிறது. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு உபவானம் சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான், ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் வயலை கொண்டேன், ஏர்மாடை கொண்டேன்றான். இன்னொருத்தன் பெண்ணை. இவெல்லாம் பண்ணா என்ன? கடைசியில் ஆண்டவர் ஒரே கால் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் லிசன், ராஜ்யத்தின் புத்திரர் என்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால்
வேலி அருகே உள்ள மனிதன் கல்யாண சபை நிரப்பான். சில பேர்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க, ட்ரெடிஷனில் உட்காந்துக்கின்னு பெட்டிகாச பசங்கள்லாம் சண்டை போட்டு உபவாசம் பண்ணி இருக்கட்டும். கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். இஃப் யூ திங்க் தட் பிரைசிங் காட், வாழ்க்கையில் நம்ம துதிக்கணுன்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லைடிங்கில் பின்மாற்றத்தில் வர தோல்விக்கு ஆண்டவரை பிளேம் பண்ணுறது. இந்த நகோமி அவள் தான் டிசிஷன் எடுத்தா, அவங்க வீட்டுக்காரர் கூட பண்ணல. வந்தாலும் சொல்லுவா, சர்வ வல்லவர் எனக்கு கட்டளை இட்டான்றான். ஹவு டு அக்செப்ட் தட், ரைட்? ஓகே, அப்போது இதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதுக்கு சொல்யூஷன் நீதிமொழிகள் 3:5-6 இருக்கு. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளில் லீன் ஆன் இட் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ஹீ வில் கைட் யுவர் பாத். ஒவ்வொரு நாளும் காலை எடுத்து வச்சின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். சரி, இப்போ ஏற்கனவே சிலரோட வாழ்க்கையில் இது பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் ரெஸ்டரேஷன் பண்ணுவார்னு. நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டுருக்கலாம், எல்லாருக்குமே இந்த மாதிரி போதனை இருந்திருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே வந்தால் நல்லா இருந்திருக்கோன்றான். சில பேர் புதுசாக வரணும்னு சொல்கிறான். அப்போது அப்படி இருந்தால் என்னென்ன காரியங்கள் எப்படி ரெஸ்டரேஷன் பண்ண சொல்கிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஃப்ரூட்லெஸ் லைஃப். ஏற்கனவே களி இல்லாத காரியங்களில் இருந்த விளைச்சல்களை தரன்றாரு. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பிய பெரிய சேனையாய் வெட்டுக்கிளிகளையும் பச்சை புழுக்களையும் முசுக்கொட்டை பூச்சிகளையும் வருஷத்தை புழுக்களும் பட்சத்தை வருஷங்களின் விளைவை இயர்ஸ் கொடுக்குறேன்னு யாருமே சொல்ல இல்லையா? ஒரு டைம் நல்லா போகம் விளையவன்லாம் சொல்கிறாங்க இல்லையாங்க. ஆனால் அந்த இயர்ஸே கொடுத்துட்றாரு. அதில் என்னென்ன அந்த 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ என்னென்ன இழந்தியோ அதெல்லாம் அவர் தரேன்றார். ரெண்டாவது, அந்த நாட்கள் பெயின்ஃபுல் நாட்களாக இருக்கும். என்னைக்கு ஒருத்தன் பேக் ஸ்லைட் ஆகிட்டானோ அவன் வெளியில் வேணால் சொல்லுவான், சரி பெயின்ஃபுல் இயர்ஸ். மூணாவது, லவ்லெஸ் இயர்ஸ். இந்த சண்டை அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் உடஞ்சி போகிறான் பாரு, அது வரைக்கும் உண்மையாலுமே குடும்பன்றது அன்பு தானுங்க. நீங்கள் அல்டிமேட்டாக ஏஜ் ஆக தெரியும். அப்போ பெயின்ஃபுல் அண்ட் லவ்லெஸ் இயர்ஸை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்ற திருப்பின்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியம், 1000 காரியம் உனக்கு இருந்தாலும் கிறிஸ்து இல்லாமல் நீ வாழுகிற காரியம் வேஸ்ட். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரியம், நீ ஆண்டவருக்காக செயல்படணும்னா வேண்டிய காரியம் இந்த ஒரே ஒரு காரியம் தான். என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபை உனக்கு வேணும். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ரெட்ராஸ்பெக்டிவாக நீ எதுவும் செய்ய முடியாது, எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. உனக்கு ஆண்டவர் உனக்கு நீ விரும்புகிற காரியங்களெல்லாம் உனக்கு திரும்ப அளிக்க முடியாது, ரைட்? உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி ஆண்டவர் இதை குயிக்காக பண்ண முடியும்னு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். முதலாவது, ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதான ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பணம் இருந்து பிக்கல் பொடுங்கள் ஜாஸ்தி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அதை தந்தானாலே அமைதி. ரெண்டாவது, பக்கத்து வீட்டில் இருக்கிறதுல 30 போகம் விளையும், நம்ம இதில் 100 fold. இட் இஸ் நீட் நாட் பி ஒரே நாள் எடுத்துன்னு ஒரு லாரியில் கொண்டாந்து கொட்ட மாட்டார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு அது எல்லாத்தையும் எடுத்து வந்து பொத்தலான பையில் போடுவான். ஆண்டவர் பொத்தலான பையில போட விட மாட்டார். மல்லிகாத்திக்கு சொல்கிறான், இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறானுங்கயா, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, எடுத்து பொத்தலான பையில போட மாட்டார். கடைசியில் கொஞ்ச நாளிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அந்தரங்க பொக்கிஷங்களை உனக்கு அவர் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் கொடுப்பார், அதை இப்போ வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லாதீங்க, ரைட்? கொடுப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தான், அவன் கல்லறையில் இருந்தான். கல்லறையில் நிர்வாணியாக இருந்தான். அவன் ரட்சிக்கப்பட்ட போது இயேசுவோட மினிஸ்ட்ரி சேர்ந்து அவனுடைய கடைசி நாட்களில் 10 சபைகள் ஸ்தாபித்தான் தெக்கப்போலியா என்ற இடத்துல. ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் அதே மாதிரி யோவான்ல 4வது அதிகாரத்தில் ஒரு லேடி இருக்கா. இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருந்தவா. கடைசியில் அதை வாசித்து பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கிற அத்தனை லேடிஸும் அவளால் ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ என்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்காத. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து சொல்லாத. உனக்கு என்ன வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது, கேளு, அவர் சொல்லுவார் உன்கிட்ட.
அதற்கான காரியங்களை உன்னை என்ன படுத்துவார், ரெடி பண்ணுவார். எடுத்து உன்னை என்ன பண்ணுவார், அநேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணுவாரா தெரியுங்களா? அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் அளவில்லாமல் உன் மேலே வனாந்திரமான இடத்துல மழையெல்லாம் புடை பண்ணுவார், அபரிதமாக தருவார். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையிலே காரியங்கள் சும்மா இருக்கும். அவர் வடக்கை பார்த்து வைத்திராது என்றும் தெற்கை பார்த்து கொடுன்னு சொல்லுவார். உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க அவர் உனக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கையை அவர் செல்வ வாழாக மாற்றுவார். நம் தேவன் பெரியவராக இருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1000 காரியங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய யோசனை தான் நீ யோசி, நல்ல காரியங்களை யோசி, ஆண்டவருக்காக செயல்படு. நான் சொன்ன மாதிரி திடீர்னு உனக்கு ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்சு காமிச்சானா இன்னைக்கு டேட்டில் உன் கணக்கில் எதுவும் ஆத்மாக்கள் இருக்காது. கனியின்மை, ரைட், ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்கும். தென் யூ ஹேவ் டு ரிக்ரெட். ஸோ நீ எத்தனை நாட்கள் வாழ்றான்றதில்ல, எப்படி ஆண்டுக்காக வாழ்றது ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லுங்க. அப்போது தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக.